வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 7ஆம் வகுப்பில் பாடம் இயல் 1, அதாவது பருவம் 2ல் இயல் 1 இதில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியை தான் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், தமிழரின் கப்பற்கலை. தமிழரின் கப்பற்கலையை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதுமே ஒரு பெரும் விருப்பம் உண்டு. நமக்கு எல்லாருக்குமே பயணம் பண்ணணுன்னா ரொம்ப விருப்பம். எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். பயணத்தை ஒரு 3 வழியாக பிரிக்கிறாங்க. 3 வழியாக பாருங்கள். பயணம், தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ இதில் கேள்விகள் கூட கேட்கலாம். பயணம் எத்தனை வகைப்படும்? அவை பயணம் 3 வகைப்படும். அவை தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் அப்படின்னு சொல்லலாமா? பாருங்க, பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகையாக பிரிக்கிறான் இல்லையா? நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம்னு 2ஆக பிரிக்கிறாங்க. உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம். உள்நாட்டுனா நம்ம ஏரிகளில், இங்கே சின்ன சின்ன குளங்களில் நம்ம போட்டிங் படகுகள்லாம் போவோம். இது இப்படி இல்லை, இங்கேருந்து கேரளாவிலேருந்து இந்த ஆந்திராவுக்கு போகிறோமா, இல்லை ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறோமா, இதெல்லாம் உள்நாட்டு பயணம். வெளிநாட்டு பயணம்னா நம்ம சரக்குறையில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறோமா, இல்லை ஆப்பிரிக்காவுக்கு போகிறோமா, இது போல் வெளிநாட்டுக்கு பயணம். பாருங்கள், நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம்னு 2 வகையாக, அதாவது வெளிநாட்டு பயணம்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியே கப்பல்களே. வான்வழியில் அப்போ கப்பலை, அதாவது வான்வழின்னா உங்களுக்கு தெரியும், விமானம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னது, நம்ம தமிழர்கள் கடல் பயணம் தான் செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு வணிகம் நடைபெற்றிருக்கு அந்த காலத்துலேயே. அப்போ அதற்கு பெரும் உதவியாக இருந்தது கப்பல். அப்போ கப்பல் பயணம் அந்த காலத்திலிருந்தே செஞ்சுருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க இந்த பாடத்தில். கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பல் கட்டுறதும் ஒரு அழகு, அதை ஓட்டுவதும் ஒரு அழகு. அதை தான் மையப்படுத்தி சொல்கிறாங்க. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். இதெல்லாம் நம்ம தமிழர்கள் சங்க காலத்திலேருந்தே இதெல்லாம் நடத்திட்டு வராங்க. கப்பலை பார்ப்பதற்கும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்தில் ஒரு உவகை தரும். இப்போ நம்ம கப்பலில் பயணம் பண்ணுறது வேறு, கப்பல் ஓட்டுறது வேறு. அதை பற்றி படித்து நல்ல ஆர்வமாக அதை படிச்சுட்டு மேலும் மேலும் அதில் என்னென்ன சாதிக்கலாம், இதெல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். கப்பலை பார்ப்பதும் கப்பலின் பயணம் செய்வது மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பது மிகுந்த ஆர்வம் நமக்கு தரும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கப்பல்லாம் நம்ம சின்ன வயசில் என்ன செய்வோம், படகுகளை சின்ன சின்னதாக பேப்பரில் செஞ்சு மழை வர நேரத்தில் அந்த தண்ணியில் விடுவோம். அப்பயே நமக்கு என்னது, அந்த ஆர்வம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுருக்க ஆர்வம் நமக்கு என்னது, மரபணு மூலியமாக நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் கப்பல் செய்யலாம். இந்த கப்பலை விதவிதமாக செய்வாங்க பசங்க. கத்தி கப்பல்னுவாங்க, என்னது நீர்மூழ்கி கப்பல், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சு மழை நேரங்களில் அழகாக விட்டு விளையாடுவாங்க. விளையாடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழங்கால முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர். மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கல, நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. அது தொடர்ச்சியாக நமக்கு வந்துட்டுருக்கு, அந்த ஆர்வம் நமக்கு வந்திருக்கு. அதை தான் சொல்கிறாங்க. தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுது. சங்க இலக்கியத்தில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. கப்பலில் பயணம் செஞ்சுருக்காங்க, வெளிநாட்டில் போய் வணிகம் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏராளமான சான்றுகளும் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள நூல்களே மிகவும் பழமையானதுன்னா தொல்காப்பியம்தான்.
அதுலேயே நம்ம கடல் பயணத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. அப்போ மிகுந்த ஆச்சரியத்துக்குரியது. நம்ம கப்பலெல்லாம் இப்போ தான் பார்க்குறோன்னு நினச்சிக்காதீங்க. அந்த காலத்துலேருந்தே நம் முன்னோர்கள் அப்போ என்னென்னா இயந்திரங்களால் இயங்காது. இயந்திரங்கள் இல்லாமல் மனிதர்களே செலுத்த வேண்டிய நிலைமைக்கு இருந்திருப்பாங்க. அந்நூல் முன்னீர் வழக்கம். முன்னீர்னா கவனிக்க கடல் தான். கடல் வழக்கத்தை பயணத்தை குறிப்பிடுகிறது. முன்னீர்னா கடல் பயணத்தை தான் குறிப்பிடுறாங்கன்னு அர்த்தம். கடலில் செல்லக்கூடிய வாகனத்தை. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளன என்பதை அறியலாம். ஆமாம், தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியம் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, கடல் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. கடலோட கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓட நிலத்து என்னும் திருக்குறள். அப்போ திருக்குறளுக்கு முன்னாடியே கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. திருக்குறள்லையும் அதை பற்றி சொல்கிறாங்கன்றார். திருவள்ளுவர் காலத்திலே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கும் இதெல்லாம் சான்றாகும். திருக்குறளில் கடலை பற்றி சொல்கிறாரு. அப்போ திருக்குறளுக்கு முன்னாடியேவும் நம்ம கடல் சார்ந்த வியாபாரம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற இது நமக்கு சாட்சியாக இதெல்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் மிகுந்த ஆச்சரியத்தை தரக்கூடியது. இதெல்லாம் மிகுந்த ஆச்சரியத்தது. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன. பூம்புகார் துறைமுகத்தில் தான் அந்த காலத்தில் பெரிய துறைமுகமாக இருக்குது பூம்புகார். அங்கேருந்து நமக்கு தேவையான பொருட்கள் இறக்குமதியும் செய்யப்பட்டது, ஏற்றுமதியும் செய்யப்பட்டது. இங்கேருந்து பெரும்பாலுமே என்ன செய்வாங்க, நம்ம ஏற்றுமதினா வாசனை திரவங்கள். என்னது, அகில், சந்தனம், ஏலம், லவங்கம், இதெல்லாம் அங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டது. கப்பல் பயணம் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கப்பல் பயணம் செஞ்சுருக்காங்க அதை தான் எடுத்து சொல்கிறாங்க இங்கே. உலகிழந்தன்ன உருவெழு வங்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிங்க கவிமிகு கப்பலில். உலகெழுந்தன்ன உரு எழு வங்கம் என்று பெரிய கப்பலையும் அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே 18 பாடலும் குறிப்பிடுகிறது. 18 சொல்லப்படுது, அகநானூறுலையும் சொல்கிறாங்க கப்பலை பற்றி. அருங்கலம் தரியர் நீர்மிசை நவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுகிறது. வங்கம்னா கப்பல். கப்பலையும் பெரிய பெரிய கப்பல்லாம் இங்கே செலுத்தப்பட்டிருக்காங்க கடலில். சேந்தன் திரவகம் என்றது, திரவகம்னா உங்களுக்கு என்னது, நிகண்டு அப்படின்னா அது அகராதி, அதான் டிக்ஷனரி சொல்கிறீங்களா. இந்த சேந்தன் திரவகம் என்ற நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த அகராதி அதாவது டிக்ஷனரியை வாங்கி, தமிழ் டிக்ஷனரி வாங்கி பார்த்தீங்கன்னா இதில் கடல் பயணத்தில் அந்த கப்பலுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் சூட்டியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது நமக்கு. சேந்தன் திரவகம் என்னும் நிகண்டு நூலின் பல வகையான கப்பலின் பெயர்களை குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில் பரந்தப்பட்ட அறிவு பெற்று இருந்தார்கள் என்பது உணர்த்துகிறது. பரந்தப்பட்ட அறிவுனா மிகுந்த அறிவு. கப்பல் கட்டுற கலை ஒரு சிறந்த கலை. அந்த கலையை நம்ம ஒன்றுமே தெரியாத போய் கற்றுக்க முடியாது. அப்போ அதில் அவங்க சிறந்து இருந்தாங்க அந்த காலத்திலே. இந்த கடலில் செல்லக்கூடியது, வெகு தூரம் செல்லக்கூடியது, பல மாதங்கள் செல்லக்கூடியது, அதற்கு உறுதியான ஒரு கப்பலை உருவாக்க அவங்க பரந்தப்பட்ட அறிவு பெற்றிருந்தார்கள். கப்பலில் எப்படி செலுத்துகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்லாம் கப்பலில் எப்படி கப்பல் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி படகை செலுத்துறதுனே தெரியாது. ஒரு சாதாரண குச்சி தண்ணியில் மிதக்கிறத நல்லா பார்த்துருக்காங்க. அதன் மூலியமாக என்ன செய்கிறாங்க, அந்த குச்சி மிதக்கிறப்ப இது என்ன இப்படி குச்சி மிதந்து போகுது, இது அப்போ ஒரு பயணம் செய்ய நமக்கு உதவியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நீர் வழி பயணத்தை தொடங்க ஆரம்பித்தாங்க. நீர் வழி பயணம் தொடக்கமே அதுலேருந்து ஆரம்பிச்சிது. கப்பலை நீர்மொழி கப்பல், அதாவது ஒரு மிதக்கும் மரத்தை கொண்டு உருவாக்க ஆரம்பித்தாங்க. அது பல வகையாக விரிவு பெற்று பெரும் வளர்ச்சி அடைஞ்சது. இவங்களுக்கு போக்குவரத்துக்குன்னா அப்போ தரை வழி போக்குவரத்து, நீர் வழி போக்குவரத்து, 2 போக்குவரத்து மட்டும்தான் இருந்தது. ஆகாய வழி போக்குவரத்துலாம் தெரியாது அவங்களுக்கு. இதற்கு என்ன மரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி வேம்பு மரம், தேக்கு மரம் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. உறுதியாக அதை செய்யணும் இல்லையா, செய்து கப்பலில் பயணம் செய்ய தொடங்கினாங்க. பாருங்கள்,
நீர்மட்ட வைப்பிற்கு, அதாவது ஒரு கப்பலை கட்டணுன்னா அது கீழே பேஸ் மட்டம் அடியில் என்ன வைக்கலாம்? வேம்பு மரம் வைக்கலாமா, இலுப்பை மரம் வைக்கலாமா, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். இதெல்லாம் அடியில் கீழே வச்சு அதற்கு மேலே பக்கத்திற்கு தேக்கும் வெண்தேக்கும் சைட்லலாம் ஒரு கப்பல் இப்படி வடிவம் இப்படி வரும். அழகான வடிவம் பெறணுன்னா அடியில் வேம்பு மரமோ இல்லை இலுப்பு மரமோ இல்லை புன்னை மரமோ இல்லை நாவல் மரமோ வைக்கலாம். பக்கவாட்டத்தில் தேக்கு மரமும் வெண்தேக்கும் போன்ற மரங்களை பயன்படுத்துகிறாங்க. மரத்தில் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். அது என்ன நிறமாக, அதை ஒரு மரத்தை நல்லா செதுக்கிறப்ப அதனுடைய தரத்தை அவங்க கண்டுபிடிக்க முடியும். கண்ணடை என்பது இழந்த இழைக்கிறாங்க, மரத்தை நல்லா தேய்ப்பாங்களே, நல்லா இழைக்க ஒரு அழகான ஒரு வடிவத்தை கொடுக்கும். அந்த வடிவத்திற்கு என்ன கண்ணடை. மரத்தின் காணப்படும் உருவங்கள் சில இடங்களில் குழியாக தோணும், சில இடங்களில் சுழலாக தோணும், சில இடங்களில் நீட்டாக தோணும். அந்த இழைக்க அந்த மரத்தில் வரக்கூடிய வடிவங்களுக்கு பேர் கண்ணடை. சுழி மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தின. ரொம்ப பெரிய ஓட்டை அது ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதை பயன்படுத்த மாட்டாங்களாம். பாருங்கள், ஒரு கப்பலில் எப்படி அளவுலாம் வச்சுக்குவாங்க. நீளம், அகலம், உயரம் ஆகியோரை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பலை உருவாக்கினர். இந்த அளவுக்கு தேவையான இந்த அளவு எப்படின்னா நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ. இப்போ நம்ம ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சட்டை தைக்கணுன்னா கூட டைலர் அகலம் நீளம் உங்களுக்கெல்லாம் எடுக்கிற அது போல் அந்த கப்பலுக்கும் ஒரு உருவம் கொடுப்பாங்க. அந்த உருவத்துக்கு அளவெல்லாம் எடுத்து கரெக்டாக பண்ணாதான் அது பேலன்ஸாக கடலில் நிற்கும். இல்லைன்னா அது கவுந்துடும். பெரிய படகுகளின் முன்பக்கம், அதாவது ஒரு படகோட ஷேப்பில் முன்பக்கம் நம்ம என்ன செய்கிறாங்க, பல வடிவங்களை கொடுக்குறாங்க. என்னென்ன வடிவம் அப்படின்னா யானை, குதிரை முதலியவற்றின் தலையை போன்ற வடிவமைப்பு. யானை முகம் மாதிரி, குதிரை முகம் மாதிரி, அந்த தலைப்பு முன்னாடி அழகாக மயில் மாதிரி, அன்னம் மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்களாம். கரிமுக அம்பினா யானை முகம், பரி அப்படின்னா குதிரை, பரிமுக அம்பினா யானை முகமோ அல்லது குதிரை முகமோ வடிவமாக கொடுத்துருப்பாங்க. இவற்றையெல்லாம் அவை அழைக்கப்பட்டன. மரங்கள், பலகைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது இவற்றுக்கு இடையே தேங்காய் நார், ஒரு மரத்தையும் இன்னொரு மரத்தையும் என்ன செய்வாங்க, இணைக்கிறப்ப அதுக்கு நடுவில் தேங்காய் நார்லாம் வைப்பாங்களாம். பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைவர். என்ன ஆணி அங்கே பயன்படுத்தலாம் பாருங்கள். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கடலில் அடிப்பகுதியில் பூசினார். அடியில் பேஸ் மட்டம் என்ன செய்கிறாங்க, பேஸ் மட்டம் முதல்ல என்ன சொல்லியிருக்க, எண்ணெய் மரத்தில், வேம்பு மரத்தால் இல்லை புனை மரத்தால் இல்லை நாவல் மரத்தால் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே என்ன செய்வாங்களாம், சுண்ணாம்பையும் சணலையும் என்ன செய்வாங்க அரைச்சி ரெண்டையும் கலந்து அதில் எண்ணெய் மாதிரி கலந்து அதை அந்த பேஸ் மட்டத்தில் தடவுனாங்கன்னா சீக்கிரமாக தண்ணி உள்ளே புகாது. இதனால் கப்பல் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்கும். கப்பல் பழுது ஏற்படாதான், பழுதுனா ரிப்பேர். இவற்றை தச்சு முழம் என்றும் நீட்டல் அளவையும் கணக்கிட்டனர். இப்படிலாம் கணக்கிட்டு அழகான ஒரு வடிவத்தை கொடுத்தாங்க. இதை தான் சொன்னேன். பாருங்கள், எவ்வளோ புயல் அடித்தாலும் அந்த கடல் என்ன செய்யுது, கடலில் நின்று செலுத்தக்கூடிய அளவுக்கு உறுதியான கப்பலை அப்போ செய்திருந்தாங்க. சன்னலும் சுண்ணாம்பு இதெல்லாம் கச்சி அழகான ஒரு வடிவத்தை கொடுத்துனாங்க. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டினார். நம்ம செய்கிற கப்பல், இந்தியாவில் செய்கிற கப்பலை பார்த்து வெளிநாட்டில் இருக்க, இத்தாலி நாட்டில் இருக்க மார்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டினா. இவ்வளோ ஒரு உறுதியான இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணிகளே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். இரும்பாணி, இரண்டு கட்டைகளையும் இணைப்பதற்காக ஆணிகள் தருவாங்க. அந்த ஆணிகளை துருப்பிடிச்சிடும். தண்ணியிலே இருக்கு இல்லையா, கடல்லே இருக்க, கடல் நீரில் இருக்கிறப்ப அது துருப்பிடிச்சிடும்னு சொல்லிட்டு மரத்திலான ஆணிகளையே பயன்படுத்துவாங்க. மரத்திலான ஆணிகளே நல்லா கூர்மையாக்கி அதையே பயன்படுத்துகிறாங்க. அந்த மரத்திலான ஆணிக்கு பேர் தொகுதின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். நன்றி மாணவர்களே. இது இப்போ இந்த பாடத்தோட முதல் தொகுதியை தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த தொகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.